அம்மா என்னோட ஃப்ரெண்ட் இந்த ஒரு பீச் லைனை வச்சு செயின் கம்பல் பிரேஸ்லெட் பண்ண முடியுமான்னு கேட்டாமா, பண்ண முடியுமா? பண்ணலாம் பாப்பா. அந்த ஒரு பீச் வச்சு 3மே பண்ணலாம். இந்த பத்தியா நான் ஏற்கனவே இந்த பத்தியா செயின் பிரேஸ்லெட் கம்பல் பண்ணிருக்கேன். எப்படிமா பண்ணணும்? இது பண்ண சொல்லி தரீங்களாமா? சொல்லி தரேன். இந்த பீச் இருக்குல்ல, இந்த பீச்ச இப்படி வச்சுட்டு இந்த நாட்டு இருக்கும் பாரு, இந்த நாட்டை கட் பண்ணிடுங்க. இப்ப ஈக்குவலா இந்த பக்கம் நமக்கு செயினுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இந்த மாதிரி செயின்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுட்டு இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நான் இந்த மாதிரி செயின் லாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக்க நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி பேக் சைட்ல நம்ம எப்பவும் போல 2 லாக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நாட்டை கட் பண்ணிடுங்க. இப்ப இந்த லாக் அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாத்தீங்களா, 1 பக்கம் முடிஞ்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம அந்த பின்பக்கம் இருக்கிற ஹோல்ஸ்ல எடுத்துட்டேன். இந்த பீச்சை நல்லா இப்படி டைட்டா இப்படி நல்லா டைட்டா இழுத்தீங்கன்னா இழுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நாட் போட்டீங்கன்னா டைட் ஆயிடும். இந்த லாக் போட்டேன் பாத்தீங்களா. இப்ப நீங்க கட் பண்ணிடுங்க. இப்ப இந்த கோட்டிங்கன்னா செயின் முடிஞ்சு. இந்த மாதிரி திருப்பிட்டீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த பத்தியா பாப்பா செயின் நல்லா இருக்குமா? இப்ப இந்த பீச் ரிமைனிங் பீச் பேலன்ஸ் இருக்கு பாப்பா. இந்த பீச் வச்சு பேலன்ஸ்ல நீ எப்பவும் பிரேஸ்லெட் பண்ணுவல, அது மாதிரி பண்ணி காமிச்சு. பண்ணிடலாமா? இப்போ நான் என்னோட கைக்கு தகுந்த மாதிரி 20 பீட்ஸ் எடுத்து பண்ணிருக்கேன். இப்போ நம்ம லாக் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலா எப்பயும் லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி லாக் போட்டுருங்க 2. இப்போ அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கத இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சு இந்த ரைட் சைடு இருக்கத இது உள்ள விடுங்க. இப்போ அதை இழுத்தீங்கன்னா லாக் ஆயிடும். அடுத்து உங்களுக்கு இது எப்பயுமே வராது. இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். இந்த லாக் தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பீட்ஸ் உள்ள அந்த லாக்கை விட்டுருங்க. இப்போ நமக்கு பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம சாம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுல கோர்க்கறதுக்காக ஒரு வளையமும் ஒரு சாம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம உள்ள கொடுத்துட்டு சேம் அதை லாக் பண்ணாம நம்ம பிரேஸ்லெட்ல அதை விட்டுறலாம். பிரேஸ்லெட் பண்ணிட்டேன். இந்த மிச்ச பீட்ஸை வச்சு கம்பல் பண்ணுவோம். இந்த பாத்தீங்களா, கம்பல் தேவையான 2 ஊக்கு. இந்த பாத்தீங்களா ஹெட் பின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் பின்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 பீட்ஸை எடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரி 3 பீட்ஸ் எடுத்துட்டு இத நம்ம இந்த மாதிரி பெண்ட் கட்டிங் பில்லர் வச்சு லைட்டா பெண்ட் பண்றோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? இப்ப இந்த கொக்கியில இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கம்பல் அழகா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீட்ஸ வச்சு இந்த பாத்தீங்களா செயின் பிரேஸ்லெட் கம்பல் செட்டா செஞ்சிருக்கேன். இந்த பாப்பா உன் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுத்து கொடுத்துட்றேம்மா. இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்த்து கத்துக்கோங்க.